அன்புள்ள நேயர்களே வணக்கம். வருகின்ற சனிக்கிழமை ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் மட்டும் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு கோவர்த்தன விரதம் என்கின்ற விரதமும் இருக்கு. திருமாலிருஞ்சோலையிலே கள்ளழகர் உற்சவம். அன்னைக்கு ராஜாங்க சேவையிலே அழகர் காட்சி தருவார். ஏற்கனவே அவர் அழகு. ராஜாங்க சேவையிலே மிக கம்பீரமாக அழகர் அன்றைய தினம் காட்சி தருவார். கூடழகர் சன்னதியிலே பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலேயும் இந்த உற்சவாதிகள் எல்லாம் நடைபெறும். அப்படிப்பட்ட பலவிதமான விழாக்கள் கலந்த நாளிலே, ஆடி மாதத்திலே, தட்சிணாயன காலத்திலே இந்த ஏகாதசி விரதம் வருவது சிறப்பு. ஏகாதசி விரதம் என்பது ரொம்ப உயர்ந்த விரதம். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு உணவே சாப்பிடக்கூடாது என்பார்கள். ஆனால் ஏகாதசி விரதத்திலே ஒரு கால் சிராத்தம் வந்துடுதுன்னு வச்சுக்கிங்க. பெரியவங்களுக்கு ஏகாதசி அன்னைக்கு யாரோ அந்த காலத்தில் முன்னோர்கள் வீரை விட்டார்கள், அந்த திதியில் நமக்கு சிராத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு சிராத்தம் பண்ணி அந்த கர்த்தா இருக்கிறார் இல்லையா, அந்த சிராத்த கர்த்தா மட்டும் அன்னைக்கு போஜனம் செய்யலாம். அவருக்கு ஏகாதசி விரத பங்கம் ஏற்படாது. இந்த ஒரே ஒரு ஏகாதசியில், மற்ற ஏகாதசி கிடையாது. எந்த மாதத்திலே எந்த தேய்பிர ஏகாதசி வளர்பிர ஏகாதசின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஏகாதசி விரதத்துக்கு பங்கம் இருக்காது. ஆனால் ஞாதிகள், பங்காளிகள், இவர்களெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாத்த கர்த்தாவுக்கு மட்டும்தான் அந்த நியதி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விரத மகிமை உள்ள நாள் இது. அந்த தசமி அன்னைக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும். ஏகாதசி விரதம் என்கிறது 3 நாள் சேர்ந்த விரதம். நம்ம எல்லாம் ஒரு நாள் தான் பார்க்குறோம். ஏகாதசி விரதம் எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னால் தசமி அன்னைக்கே தொடங்கிடுது. தசமி, ஏகாதசி, துவாதசி பாரணை, இந்த 3ம் சேர்ந்ததுன்னா ஏகாதசி விரதம். துவாதசி அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி அகத்திக்கீரையோடு உள்ள உணவை சமைத்து அதில் நெல்லிக்காய் வைக்கணும். அன்னைக்கு வாழைக்காய், வாழை இலை சம்பந்தப்பட்ட எதுவுமே சேர்க்கக்கூடாது என்பது ஐதீகம். பகவானுக்கு படைத்து அதிதி பூஜை பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த உணவை நம்ம ஸ்வீகரிக்க வேண்டும். இதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய ஒரு அமைப்பு. பகவான் அரிதுயில் கொள்ளுகின்ற இந்த ஏகாதசி இன்னைக்கு ஆரம்பித்து 4 மாதத்திலே யோக செய்யும் பெருமாள் துயில் கொள்ளுகின்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இதுக்கு விஷ்ணு சயன ஏகாதசி அப்படின்ட்டு பேர். 2 மாதம் கழித்து மறுபடியும் திரும்ப அவர் புரண்டு படுக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த ஏகாதசி விரதத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. சன்னியாசிகளெல்லாம் 4 மாத காலம், இந்த ஆடி மாதம் ஏகாதசி ஆரம்பித்து 4 மாத காலம் சாதுர்மாசிய விரதத்தை ஆரம்பிப்பார்கள். இந்த ஏகாதசி விரதம் அன்று நாம் பகவானை நினைத்து எந்த பாசுரத்தை சொல்வது என்றால், மிக அற்புதமாக திருமங்கையாழ்வார் அருளிய பாசுரம். இது சயன ஏகாதசி இல்லையா? சயன ஏகாதசி என்று சொன்னால் பார்க்கடல் வண்ணனை நினைத்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கணும். பல இடங்களிலே பகவான் அரிதுயில் கொள்ள நிலையிலே காட்சி தருகின்றார். பள்ளி கொள்ளும் பெருமாளாக காட்சி தருகின்றார். அதிலே தலை சிறந்த இடம் எது என்று சொன்னால் திருவரங்கம், தென்னரங்கம். அந்த திருவரங்க பெருமாளை திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தாலே மிக அற்புதமாக பாடுகின்றார். பெருமாள் திருமொழியிலே இருக்கக்கூடிய மிக 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 அருமையான உருக்கமான பாசுரம். அந்த உருக்கமான பாசுரத்திலே அவர் பகவானிடத்திலே ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். அந்த பாசுரத்தை தான் நாம் இந்த விஷ்ணு சயன ஏகாதசி என்று பாராயணம் செய்வது நமக்கு மிகச்சிறந்த பலனை தரும். இப்போ பாசுரத்தை பார்ப்போம். பொய்வண்ணம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மைவண்ண கருமுகில் போல் திகழ் வண்ண மரகதத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென் அரங்கத்தே. எத்தனை வண்ணம் பாருங்க. பொய்வண்ணம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மைவண்ணம் கருமுகில் போல். இதே ஆழ்வார் பின்னாடி பாடுறார், மைவண்ண நறுங்குஞ்சு குழல் பின்தாழ. அந்த மைவண்ணம் இந்த இடத்துல சொல்றார். திருவண்ண மரகதத்தின், மரகத திருமேனி போல காட்சி தருகின்றான். ஒரு மரகத மலையே சாய்ந்து படுத்திருப்பது போல பகவான் காட்சி தருகின்றான். அந்த வண்ணத்தை, அந்த வண்ணனை யான் எங்கே பார்த்தேன் தெரியுமா? கண்டது தென்னரங்கத்தே. தென்னரங்கத்திலே தந்தேன். அவன் எனக்கு எத்தனை உபகாரம் செய்தான். முதல்ல பொய் வண்ணம் மனத்தகற்றி,
பொய் வண்ணம். இந்த உலகியல் ஆசைகள் எல்லாம் நமக்கு பொய்யான ஆசைகள். பொய்யான ஆசைகள் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், அது நிலை நில்லாத ஆசைகள். அந்த ஆசைகள், தீய எண்ணங்கள், இவைகளை எல்லாவற்றையும் அகற்றி, அது நம்மாலே முடியுமா என்றால் முடியாது. இந்த மனம் என்பதை ஒன்றை பிடித்து கொண்டால் விடாது, உள்ளமோ ஒன்றில் நில்லாது. ஆகையினாலே இந்த பொய் வண்ணமான இந்த எண்ணங்களை எல்லாம் என்னுடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டு என்னை அலைகழிக்கிறது. அவற்றையெல்லாம் பகவான் இந்த விரதத்தினாலே அகற்றுகின்றான். புலனைந்தும் செலவைத்து, கண் ஒரு பக்கம் போகுது, காது ஒரு பக்கம் போகுது, மூக்கு ஒரு பக்கம் போகுது, செவி ஒரு பக்கம் போகுது, மெய் ஒரு பக்கம் போகுது, வாய் ஒரு பக்கம் போகுது. மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளெல்லாம் சிற்றின்ப பலனையே நாடி என்னை இழுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் கட்டி பிடித்து இழுத்து கைங்கரியத்திலே ஈடுபடுத்துகிறான். பகவானையே காண வேண்டும். காணாத கண்ணென்ன கண்ணே, பேசாத வாய், பகவானுடைய பெருமையை பேசாத வாய் என்ன வாயே, இல்லையா? அவனுடைய சீர்கேளாத செவி என்ன செவியே, அவனுடைய திவிதேசத்தை நோக்கி நடக்காத கால் என்ன காலே என்பது போல நல்ல விஷயத்திலே இந்த புலன்களை செலவைத்து மெய்வண்ணம் நினைத்தவர்க்கு, பொய் வண்ணத்தை விட்டுவிட்டு மெய்வண்ணனாகி அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவன் உண்மையாக காட்சி தருகின்றான், உண்மையாக ஆட்கொள்ளுகின்றான். மெய் நின்ற வித்தகனை, பொய் எது மெய் எது, இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே புகுந்து விளையாடுகின்றார். அவன் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா இருக்கின்றான்? கருத்தமேனி மைவண்ணம். அவனுடைய வண்ணம் மை போல இருக்கிறது. ஆனால் அவன் நமக்கு கருணையோடு எல்லா விஷயங்களையும் தருகிறான் அல்லவா? எப்படி ஒரு பயிர்கள் உயிர் வாழ்வதற்காக மழையாக பொழிகின்றான் அல்லவா? அதை போல கருமுகில் போல் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் அப்படி இருக்கிறான் அல்லவா? கருமுகில் போல் ஒரு மேனின்னுட்டு இதே ஆழ்வார் பின்னாடி பாடுறார். அதனால கருமுகில் போல் திகழ் வண்ண மரகதத்தின். சரி, இது இருட்டா இருக்கு, தெரியாம இருக்கான்னு சொன்னா, அப்படியே ஜொலிக்கிறான் அல்லவா? மரகத திருமேனியாக விளங்குகின்றான். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திருவுருவத்தை, அந்த வண்ணனை யான் எங்கே தெரியுமா பார்த்தேன்? திருவரங்கத்திலே அந்த அற்புதமான காட்சியை கண்டேன் என்று ஆழ்வார் பாடுகின்றார். இந்த பாசுரத்தை அன்றைக்கு நினைத்து பாராயணம் செய்து இந்த விஷ்ணு சயன ஏகாதேசியை நாம் முழுமனதோடு கடைபிடித்தால் அந்த பகவானுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கும். அந்த விரதத்தினுடைய பலன் பரிபூர்ணமாக நமக்கு சித்திக்கும்.